ஒரு மாதிரி எனக்கு வந்து கஷ்டமாகவே இருந்தது. சரி அப்படி யார் தான் போட்டாங்கன்னு போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் எவ்ரிஒன். R16 வந்து 100+ டவுன்லோட்ஸ் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நான் பெருசாக எந்த ப்ரமோஷனும் பண்ணல. ஸ்கூல், காலேஜ் இந்த போல் ஈவெண்ட்லாம் சின்ன சின்ன ஈவெண்ட்டாக பண்ணின்னு இருக்கோம். இந்த ஸ்மால் ஸ்டேஜில் எனக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைச்சிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 ரிவ்யூஸ் கிட்ட தான் வந்து இருக்குது. அதில் ஒருத்தவங்க வந்து ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டுக்கிறாங்க. அதை நான் படிக்கிறேன். இட்ஸ் ஃபேக், ப்ளீஸ் do not install this application, do not get into trouble. சார் வந்து இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. சரி நான் வந்து யோசிச்சுனே இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. எதுக்கு இந்த ரிவ்யூ போடணும்? நம்ம அப்ளிகேஷன் அப்படி ஒன்றும் இல்லையே. நம்மளோட மோட்டிவ் வந்து ஸ்கூல், காலேஜ், அப்கமிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் இவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் தானே நம்ம வந்து இந்த ஆப்பை ஒன்று ரெடி பண்ணோம். பட் இப்படி ஒரு ரிவ்யூ வருதுன்னா ஏன் இந்த ரிவ்யூ வரணும்? ஒரு மாதிரி எனக்கு வந்து கஷ்டமாகவே இருந்தது. சரி அப்படி யார் தான் போட்டாங்கன்னு போய் பார்த்தேன். அதில் தான் ஒரு பெரிய ஒரு ஷாக்கு. ரிவ்யூ போட்ட தெரிஞ்ச உங்களுக்கு ஆப்பு டவுன்லோட் பண்ண தெரியலையே ப்ரோ. அது எப்படி தானே கேட்குறீங்க? இதோ நான் ப்ரூஃபோடு காமிக்கிறேன்.